Seventh question. Show that the absolute value of difference of the focal distance of any point P and the hyperbola is the length of its transversive axis. So the transversive axis கொடுத்துருக்காங்க, ஹைப்பர்போலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்சல்யூட் வேல்யூன்னு என்னது? அப்சல்யூட் வேல்யூனா வேற ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ்ல இருக்கு. டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ். டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஃபோக்கே எடுத்துக்கிறாங்க, ரெண்டு ஃபோக்கஸ் எடுத்துக்கிறாங்க, அதோடைய டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸ்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஹைப்பர்போலா. ஸோ அவன் கேட்குறது லென்த் ஆஃப் இட்ஸ் டிரான்ஸ்வர்சிவ் ஆக்சிஸ். இது எங்கே இருக்குது? லென்த் ஆஃப் இட்ஸ் டிரான்ஸ்வர்சிவ் ஆக்சிஸ் எங்கே இருக்குது தம்பி? இந்த இடம் வருமா? ஏற்கனவே ஒரு சம் பார்த்துருக்கோம்ல, லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்சிவ் ஆக்சிஸ் ஒரு சம் பார்த்துருக்கோம்ல, 2a போட்டு சம் செஞ்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடம் தான் இந்த இடம். அப்போ நம்ம கொஸ்டினை வந்து ஃபைனலாக வந்து என்ன கொண்டு வரணும், 2a ஆன்சர் பண்ணணும். அதான் ஸோ தட் கொடுத்துருக்காங்க, 2a கொண்டு வரணும். ஸோ இது வந்து ஃபோக்கஸ், இது ஃபோக்கஸ் 1. இப்போ அவன் கேட்ட கொஸ்டின் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் எனி பாயிண்ட் பி. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் நான், இந்த பாயிண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. அப்போ எசன்ட்ரிசிட்டி ஃபார்முலா என்ன? எசன்ட்ரிசிட்டி ஃபார்முலா இங்கே வந்து டைரக்ட்ரிக்ஸ் இன்னொன்று எடுத்துக்கலாம், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், எம்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார்முலா என்ன? எசன்ட்ரிசிட்டி ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் லோக்கஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் லோக்கஸ் டிவைடட் பை பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லோக்கஸ் அண்ட் இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க, சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் லோக்கஸ். ஸோ இதுதான். அப்போ என்ன வருது? எஃப்பி, distance between focus and locus divided by perpendicular distance between. perpendicular எங்கே சொல்கிறோம்? இங்கே இருக்கு இல்லையா, டைரக்ட்ரிக்ஸில் இருக்கு இல்லையா, இதுதான். இப்போ perpendicular distance between locus and directrix. அப்போ என்ன சொல்லுவீங்க? PM. சரியா? அடுத்து இன்னொரு ஃபோக்கஸ் சொல்லுங்க. இங்கேருந்து ஜாயின் பண்ணலாமா? இன்னொரு ஃபோக்கஸ் எனி பாயிண்ட் பி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? இப்போ சொல்லுங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லு, F1P சொல்லலாமா? எசன்ட்ரிசிட்டி ஃபார்முலா என்ன? F1P F' P டிவைடட் பை M' கொடுத்துடலாமா? அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் லோக்கஸ் divided by perpendicular distance between locus and directrix. அப்போ PM dash. ரெண்டு புரிஞ்சாப்பா? சரி, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. FP equal to EPM, F' P equal to EPM dash. இப்போ எது கொஸ்டின் கேட்டிருக்கான்? டிஃபரன்ஸ்க்கு கேட்டிருக்கான். எது ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணணும்? ஃபோக்கஸ் 1ஐயும் ஃபோக்கஸ் 2ஐயும் டிஃபரன்ஸ் பண்ணணும். இதில் எது லென்த் அதிகமாக இருக்கு? FP அதிகமாக இருக்கா, F' P அதிகமாக இருக்கா லென்த்து? அப்போ F' P மைனஸ் FPன்னு போட்டுடலாமா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? F' P ஆன்சர் EPM dash மைனஸ் EPM. இதில் எது காமனாக எடுப்பீங்க? E காமனாக எடுத்துக்கணும். E காமனாக எடுத்தீங்கன்னா PM dash மைனஸ் PM. இங்கே கவனி, PM dash இங்கே இருக்கு, இது P, இது M dash, இது M. இப்போ ஃபுல் லென்த்தில் PM dash PM செப்பரேட் பண்ணா ஆன்சர் என்ன சொல்ற? கவனி, ஃபுல் லென்த் PM dash இருக்கு, PM dash PM செப்பரேட் பண்ணா ஆன்சர் என்ன? M. புரியுதா? அப்ப E
எம் எம் டேஷ். அப்போ எம் வேல்யூ என்னது? இங்கே இதோடைய பாயிண்ட் என்ன? இதோடைய பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட் வந்து a by e, 0 கரெக்டா? இந்த பாயிண்ட் மைனஸ் a by e, 0. அப்ப இந்த பீன்ற பாயிண்ட் x, y அப்படி எடுத்தீங்கன்னா இந்த mன்ற பாயிண்ட் என்ன வரும்? இதுல உள்ள எல்லா x கோஆர்டினேட் சேமா, அதே மாதிரி இந்த லைன்ல வரக்கூடிய எல்லா y கோஆர்டினேட் சேமா. அப்ப இந்த பாயிண்ட் என்னது? இல்ல இல்ல, இதுல உள்ள எல்லா x கோஆர்டினேட் சேம்னா x இங்க என்ன கொடுத்துருக்கீங்க பாரு. x கேட்டேன்டா. அப்ப a by e, y. அப்ப இந்த பாயிண்ட் இதுல உள்ள எல்லா x கோஆர்டினேட் சேமா மைனஸ் a by e, y. இப்ப டிஸ்டன்ஸ்ல போடுங்க என்ன வரும்? m dash f dash p minus fp equal to e of m dash. இப்போ அந்த டிஸ்டன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? m dash எடுத்துக்கிறேன், மைனஸ் a by e, y. அடுத்து m எடுத்துக்கிறேன், a by e, y. ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன்? x கோஆர்டினேட் சேமா இருந்தாலோ y கோஆர்டினேட் சேமா இருந்தாலோ நம்ம என்ன பண்ணலாம்? அதை நெகுலேட் பண்ணிடலாம். இப்போ பாசிட்டிவ் வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். நெகட்டிவ் வேல்யூ வந்து என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன வரும்? a by e. அப்போ ஆன்சர் 2a by e. அப்போ என்ன வரும் இதோட ஆன்சர்? ஈக்குவல் டு e இன்டூ 2a by e. e என்ன பண்ணிட்டோம்? கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 2a என்னது? The length of its transverse axis. ஆன்சர் கொண்டாந்துட்டோம். புரிஞ்சா? அப்போ length of the transverse axis கேட்டா ஆன்சர் என்னது? 2a. The length of the transverse axis is 2a.